Hi friends, welcome back to my channel இன்றைய ஸ்பெஷல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நான் பிஸ்கட் லட்டு பண்ணுறதுக்காக பார்லிஜி பிஸ்கட் எடுத்திருக்கேன். இந்த பார்லிஜி பிஸ்கட்டில் வச்சு எப்படி நம்ம லட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு பார்லிஜி பிஸ்கட் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன், மில்க் பாக்கெட் ஒன்று, சுகர் ஒரு கப், பாதாம் அந்த முந்திரியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் நெய் 2 பாக்கெட். பிஸ்கட்டை ஃபஸ்ட்டு பிரித்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது இதை நான் பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுட்ரு பண்ணதை சலிச்சிக்கலாம். எதுக்காக சலிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டி பதம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சலித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு தனித்தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நெய் ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த நெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் முந்திரி பாதாம் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும். இது பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் அடுப்பில் மறுபடியும் ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் மில்க் ஆட் பண்ணுறோம். இப்போது இது கூட சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு பால் நல்ல திக்கான கலருக்கு மாறும். அதாவது ஆடெல்லாம் ஒரு சைடாக பறந்து திக்கான கலருக்கு வரும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் இந்த பதத்தில் பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நல்லா சப்பாத்தி மாவு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அப்போ தான் லட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இப்போ இது கொஞ்சம் இளஞ்சூடாக ஆனதுக்கப்புறமா கையில் நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.